இன்றைக்கு இலங்கையினுடைய மதரசாக்கள், இன்றைக்கு மக்கள் மத்தியில தௌஹீத் மதரசா என்ன என்று கேட்டீங்கன்னு சொன்னா, ஒவ்வொருத்தர் பரக்காதெனியில் உள்ள மதரசாவை காட்டுவாங்க, காலியில் உள்ள மதரசாவை காட்டுவாங்க, இன்னும் சில பேர் கொழும்புல ஒரு சில மதரசாக்கள் அதை காட்டுவாங்க, பாலமுனையில் உள்ள மதரசாவை காட்டுவாங்க. தௌஹீத் மதரசாக்கள், உங்க பிள்ளைய நீங்க தௌஹீத், நான் என் பிள்ளைய தௌஹீத் மதரசாக்கு சேர்க்கணும், எங்க சேர்க்கலாம்? காலியில போய் சேருங்க, பரக்காதெனியில போய் சேருங்க, கொழும்புல உள்ள மதரசால சேருங்க, பாலமுனையில போய் சேருங்க என்று நீங்க சொல்லுவீங்க. அப்படிதான் நீங்க நம்பி இருக்கிறீங்க. இந்த இடத்துல தௌஹீத் மதரசா இருக்குது, இங்க எங்க தௌஹீத சொல்லி கொடுக்குறாங்க மதரசாவுல என்று நீங்க நம்பி இருக்கிறீங்க. ஆனா எந்த மதரசாவிலையும் உண்மையான ஏகத்துவத்தை எந்த மதரசாவிலையும் சொல்லி கொடுக்கவே இல்லை. அது காலியில் உள்ள மதரசாவாக இருக்கலாம், பரக்காதெனியில் உள்ள மதரசாவாக இருக்கலாம், கொழும்பில் உள்ள மதரசாவாக இருக்கலாம், பாலமுனையில் இருக்கக்கூடிய மதரசாக்களாக இருக்கலாம், இன்னும் இன்னென்ன மதரசாக்கள் என்று தௌஹீத் மதரசாக்கள் என்று சொல்லக்கூடிய மதரசாக்களாக இருக்கலாம். எந்த மதரசாவிலையும் தூய்மையான இஸ்லாத்தையும் தூய்மையான இந்த ஏகத்துவத்தையும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, போதிக்கவும் இல்லை. என்ன பாடத்திட்டம் வச்சிருக்கிறாங்க தெரியுமா? ஷாஃபி மذஹபின் மிக பிரபலியமான புத்தகம் உம்தா, அத பாடத்திட்டத்தில் வச்சிருக்கிறாங்க. மஹல்லி அத பாடத்திட்டத்தில் வச்சிருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான மதஹப் புத்தகங்கள் மூன்றாவது வகுப்பை தாண்டியதற்கு பின்னாடி, 4வது வருடத்தை தாண்டியதற்கு பின்னாடி ஷாஃபி மذஹபுடைய ஃபிக்ஹ் புத்தகங்களை தான் படிச்சு கொடுப்பாங்க. உம்தாவ, மஹல்லிய, இந்த மாதிரி புத்தகங்களை தான் சிலபஸ்ல போட்டு படிச்சு கொடுக்கறாங்க. சுத்த தக்லீத் என்பதுல, அது தெளிவு என்பதுல எல்லாரும் நம்மள யாருக்குமே சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மذஹப் புத்தகங்களை தௌஹீத் மதரசாக்கள் என்று சொல்லக்கூடிய மதரசாக்களிலே பாடத்திட்டத்தில் வைத்து இன்றைக்கு படித்துக் கொடுக்குகின்றார்கள். நான் சொல்ல மாட்டேன், இன்றைக்கு இலங்கையிலே ஒரு தௌஹீத் மதரசா கூட கிடையாது, ஒரு மதரசா கூட கிடையாது. ஒரு 10, 20, 30 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி மذஹப் அடிப்படையிலே மதரசாக்கள் இருந்துச்சோ, அதே சிலபஸ், அதே பாடத்திட்டம், அதே அடிப்படையில் தான் இன்றைக்கு மதரசாக்கள் இயங்குகின்றதே தவிர தௌஹீத் கொள்கைய, குர்ஆன் சுன்னாவை, ஏகத்துவத்தை முழுமையாக போதிக்கப்படக்கூடிய எந்த மதரசாவும் இலங்கையில் கிடையாது. நீங்க கூட யோசிக்கலாம், நம்ம இந்த கொள்கைக்கு வந்து 2-3 வருஷத்துல நம்ம குர்ஆன்ல உள்ள பல வசனங்களை படிக்கிறோம், ஹதீஸ்ல பல ஹதீஸ்கள் அறிஞ்சு கொள்றோம், நமக்கு நிறைய மார்க்கம் தெரியுமே, இந்த 7 வருஷம் என்னதான் செய்யறாங்க மதரசாவுல, இந்த 6 வருஷம் என்னதான் செய்யறாங்க என்று நீங்க யோசிக்கலாம். அதனாலதான் தமிழ்நாடு போன்ற நாடுகள்ல, ஊர்கள்ல 4 வருஷம் 2 வருஷம் தாராளமாக போதும். மார்க்கத்தை, தூய்மையான கொள்கையை படிக்கிறதுக்கு தாராளமாக போதும். இந்த 6 வருஷம் 7 வருஷம் எதுக்குன்னு சொன்னா, மذஹப் குப்பைகளை படிச்சு கொடுக்கிறதுக்கு, வேற எதுக்குமே கிடையாது. அந்த மذஹப் புத்தக குப்பைகளை படித்து கொடுக்குகின்ற சிலபஸாக போட்டிருக்கின்ற செய்தி இன்றைக்கு மற்ற ஜமாத்துக்களிலே, இயக்கங்களில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலிம்களுக்கும் தெரியும், நம்மை விமர்சிக்கின்ற ஆலிம்களுக்கும் தெரியும். அதை விமர்சிச்சீங்களா? அதை தட்டி கேட்டீங்களா? நீங்க எல்லாருமே ஒன்று கூடி இன்றைக்கு மதரசாக்களில் உள்ள பாடத்திட்டத்தை மாற்ற வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கின்றீர்களா? சில மதரசாக்களிலே உள்ள உஸ்தாத், ஆசிரியர் என்ன முடிவில் இருக்கிறாங்கன்னு சொன்னா, எல்லா தௌஹீத்வாதிகளும் ஒன்றிணைந்து, எல்லா இயக்கங்களும் ஒன்றிணைந்து இந்த சிலபஸை மாத்த சொன்னாலும் நாங்க மாத்த மாட்டோம், இந்த முடிவில் இருக்கிறாங்க. எந்த முடிவில் இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஏன்னா நானும் ஒரு தௌஹீத் மதரசால தான் படிச்சேன், இந்த தௌஹீத் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய இலங்கையில் உள்ள ஒரு மதரசால தான் படிச்சேன். அப்ப நான் அதில் உள்ள ஒரு சில சிலபஸ்கள் பிடிக்காதுன்னு வெளியில போனேன். அதுக்கு முன்னாடி அவருடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா,
இப்போ அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த தௌஹீத்வாதிகளும் இணைந்து, ஜமாத்துக்களும் ஆலிம்களும் இணைந்து மதரசாக்களுடைய சிலபஸை நீங்க மாத்துங்க என்று சொன்னாலும் நாம் மாத்த மாட்டோம். உண்டாவை நம்ம படிச்சு கொடுப்போம், மஹல்லே நம்ம படித்துக் கொடுப்போம் என்ற முடிவுல உறுதியாக இருக்கின்றார்கள். இதை விமர்சிக்கிறதுக்கு வக்கற்ற, சக்தி இல்லாத, திராணி இல்லாத இதை விமர்சிக்கணுமா இல்லையா? இன்றைக்கு எத்தனை தந்தை தாய்மார்கள் எங்களுடைய பிள்ளை தௌஹீத் மதரசாவுக்கு சென்று தௌஹீதை படித்து, ஏகத்துவத்தை படித்து, மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தினையும் ஆசையிலையும் அனுப்புகின்றார்கள். இதனாலதான் நீங்க எடுத்து பார்க்கலாம், இந்த 20-30 வருடங்களாக ஒவ்வொரு தௌஹீத் மதரசாக்களையும் வெளியான மாணவருடைய பட்டியலை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, 5 வருடம் 10 வருடம் மாணவர்கள் வெளியான பட்டம், காலையில் உள்ள மதரசாவில் 100 பேரு, கிட்டத்தட்ட பறக்காதையில் உள்ள மதரசாவில் ஒரு 200 பேரு, பாலமுனை மதரசாவில் ஒரு 100 பேரு, ஒட்டுமொத்த மதரசாக்களையும் ஒரு 5 வருஷத்துக்கு வெளியான மாணவர் லிஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா 500ல இருந்து 1000 பேர் வரும். அந்த 500 பேர்ல ஒரு 100 பேர் இன்றைக்கு இலங்கை தாவா களத்தில் இருக்கிறாங்களா? ஒரு 50 பேர் இலங்கை தாவா களத்தில் இருக்கிறாங்களா? 5 வருடமா 10 வருடமா மதரசாவில வெளியான மாணவர்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா 500ல இருந்து 1000 வரைக்கும் வரும். பாத்தீங்கன்னு சொன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரை எல்லாம் நம்ம தாயிகள், ஆலிம்கள், மௌலிமார்கள் என்று நம்ம கேள்விப்பட்டோமோ அவங்களதான் இன்றைக்கும் மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் என்று வைத்தால் அவங்களதான் பார்க்க முடியுது. போன வருஷம் வெளியான மௌலிமார்கள் எங்க? அதுக்கு முன்னாடி வருடம் வெளியான மௌலிமார்கள் எங்க? அதுக்கு முன்னாடி வருடம் வெளியான மௌலிமார்கள் எங்க? ஏன் இன்றைக்கு தௌவா களத்தில் அவங்க இல்ல? ஏன் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மாத்திரம் இருக்கின்றார்கள்? தூய்மையான கொள்கையை சொல்லிக் கொடுக்கல. அதனால வந்த விளைவுதான். தூய்மையான கொள்கையை சொன்னா அவனுங்களுக்கு ஒரு தைரியம், மக்களுக்கு மத்தியில போய் கொள்கையை சொல்லலாம், ஏகத்துவத்தை உடைச்சு பேசலாம். படிச்சுட்டு வெளியே வந்து ஒரு பொதுமகனை சந்திக்க பயப்படுறாங்க. நானும் அப்படிதான் இருந்தேன். நான் 6வது வகுப்பு படிக்கிற நேரத்துல சாதாரண ஒரு பொதுமகனை சந்திக்கிறதுக்கு நாம பயப்படுவோம். ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டா பதில் தெரியல. அதனால அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேருதவி, இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாணவர்கள், 10 பேர் தான் போனோம், அல்லது ஒரு 15 பேரு போனத்துல 10 பேரும் இன்றைக்கு தாயா இருக்கும். இன்னைக்கு ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துல 14-15 தாய்கள் அதுக்கு மேல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 தாய்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எம்ஐஎஸ்சி இந்த நோட்டீஸ்ல கூட பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் எம்ஐஎஸ்சி. இலங்கையிலிருந்து போனவங்க 10 பேர், 10 பேரும் தாய்.